வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 8 மில்லியனாக அதிகரித்துள்ள முட்டை நுகர்வு. தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, ரணில் தரப்புக்கு மஹிந்த எச்சரிக்கை. அவதானமாக செயற்படுங்கள், டெங்கு நோய் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பு வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். கட்சி உறுப்பினர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ஷ. விபத்தில் உயிரிழந்த கணவர், கொழும்பில் அதிர்ச்சியில் உயிரை விட்ட மனைவி. முள்ளியவளையில் சிறுமியை தவறான முறைக்குட்படுத்திய மேலும் 4 கைது. குறைக்கப்படவுள்ள மின் கட்டண தொகை தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டில் தினசரி முட்டை நுகர்வு சுமார் 8 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தினசரி முட்டை நுகர்வு 7 மில்லியன் என்று நுகர்வோர் தரவு அறிக்கைகள் குறிப்பிட்டாலும் கடந்த சில மாதங்களில் குறித்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் நாளாந்த முட்டை உற்பத்தி சுமார் 6 மில்லியனாக உள்ளதுடன் தேவைக்கும் வழங்கலுக்கும் இடையில் சுமார் 2 மில்லியன் முட்டைகளின் பற்றாக்குறை காரணமாக நாட்டின் முட்டை சந்தையில் கேள்வி நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முட்டை இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டதன் ஊடாக இலங்கை சந்தையில் முட்டை விலை வேகமாக அதிகரித்து வருவதற்கும் இதுவே காரணம் எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த பின்னணியில் கோழி குஞ்சுகளின் வருடாந்த தேவை 44,000 முட்டைகளால் அதிகரித்துள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் HMBR அழகுகோன் தெரிவித்துள்ளார். கடந்த வருடங்களில் இந்த தேவை சுமார் 80,000 இருந்தது என்றும் இந்த ஆண்டு 1,22,000 குஞ்சுகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரான்ஸ், அமெரிக்கா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் இருந்து தாய் கோழி குஞ்சுகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவ்வாறான செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் முட்டாள்தனமான முடிவு எனவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பதுளையில் நேற்று இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இப்போது நாட்டு மக்கள் மொட்டு கட்சி மீது பெரும் நம்பிக்கையை வைத்துள்ளனர். எமது கட்சியின் சில உறுப்பினர்கள் வெளியேறினாலும் எதனையும் இழக்கவில்லை. அதைவிட இன்று நாம் பலமாக இருக்கிறோம். தேர்தலை நடத்த வேண்டும். அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறு செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு முட்டாள்தனமான விடயம். ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் தனிப்பட்ட முடிவாகும். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாங்கள் எதுவும் கூற மாட்டோம். சரியான நேரத்தில் சொல்வோம். மொட்டு கட்சியின் வெற்றிக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள், வேறு கட்சிகளுக்காக அல்ல என்றார். நிலவும் மழையுடன் கூடிய வானிலையுடன் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடுமழையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதம் கடந்த 11 நாட்களில் மாத்திரம் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இதுவரை நாடளாவிய ரீதியில் 25,891 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 9 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் 14ஆக அதிகரித்துள்ளது. அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 5,624 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் அதிக டெங்கு நோயாளர்கள் யாழ் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 3,930 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹம்பகா மாவட்டத்தில் 2,487 பேரும், கண்டி மாவட்டத்தில் 1,986 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 1,441 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 1,372 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் விநியோகிக்கப்படும் நீரை குடித்து கொழும்பை அண்டிய மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் அவதிப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. முறையான சுத்திகரிப்பு நடவடிக்கையின் பின்னரே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிப்புக்கு பின்னர் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புக்கு வழங்கப்படும் தண்ணீர் தொடர்ந்து ஆய்வக சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதற்கமைவான பரிசோதனை முடிவுகளின்படி நுண்ணுயிரியல் சோதனைகள் மற்றும் அனைத்து இரசாயன சோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கை தரநிலையில் எந்தவிதமான நோய்க்கிருமிகளும் இல்லை எனவும் வீண் அச்சத்தை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானம் ஜூலை நடுப்பகுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுகிறாரா? அப்படியானால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் எந்த வகையான நிபந்தனைகளுடன் இணைவார் என்பதன் அடிப்படையில் தனது கட்சியிலிருந்து வேட்பாளர் நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்து ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமானவினால் மட்டுமே வெளியிடப்படும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியின் உள்ளமைப்பாளர்களுக்கு அறிவித்துள்ளார். கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்து அறிவிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிட வேண்டாம் எனவும் அவரால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்டோர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிக்க வேண்டும் என ஏற்கனவே பகிரங்கமாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா எந்திரமுள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் கணவர் உயிரிழந்ததனை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அதிர்ச்சியில் மனைவியும் உயிரிழந்துள்ளார். கடந்த 8ஆம் திகதி இடம்பெற்ற விபத்தில் லியனகே கலும் துஷார சில்வா என்பவர் விபத்திற்குள்ளாகிய நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது மனைவி ரசோமா ஹசந்தி திடீர் மாரடைப்பு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கணவரின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த மனைவி நானும் உங்களுடன் வந்துவிடுவேன் என கதறியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கணவனின் இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மனைவிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துரதிர்ஷ்டவசமாக அவரும் உயிரிழந்துள்ளார். ரசோமாவின் பூத உடல் கடந்த 10ஆம் திகதி நள்ளிரவு களனி கோணவெல்லையில் உள்ள பமுனுவில இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தினைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் கர்ப்பம் தரித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தினைச் சேர்ந்த 14 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் கர்ப்பம் தரித்த சந்தேகத்தில் 59 வயதுடைய நபர் ஒருவரை கடந்த 28ஆம் திகதி 5ஆம் மாதம் அன்று முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்துடன் குறித்த மாணவியின் கர்ப்பம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் கடந்த வாரம் கேப்பாப்புலவினைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து மாணவியின் வாய்முறைப்பாட்டில் இருந்து பெற்றுக்கொண்ட தகவலுக்கமைய நேற்றைய தினம் 16, 17 மற்றும் 19 வயதுடைய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது கேப்பாப்புலவினைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் ஐஸ் போதைப் பொருள் பாவித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மூவரையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அதில் 2 விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளதுடன் 16 வயதுடைய பாடசாலை சிறுவனை யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள சிறுவர் நன்னடத்தை இல்லத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை தனது மின்சார கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் அளித்துள்ளது. இதனையடுத்து ஜூலை 1ஆம் திகதி மின் கட்டணத்தை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் டுடே செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நியூஸ் டுடே செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.